ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் அஜய், என்னுடைய ஃப்ரெண்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா மையம் அங்கே போக போகிறோம். அவங்க வந்து நம்மளை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நடக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு காட்ட போகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நார்மலாக போனால் வந்து கேமராஸ் அதெல்லாம் நாட் அலௌட். ஆனால் இப்போ நம்மளை இன்வைட் பண்ணதுனால அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அது அனைத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து காஞ்சிபுரம் ஓல்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். வாங்க போகலாம். காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போனோங்க. காலையில் வந்துட்டோங்க கோயம்புத்தூர். 5:10 ஆகுது. மீ அண்ட் அஜய் இப்போ வந்து ஈஷாவுக்கு போனோம். ஈஷா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே போயிட்டு வெளியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியது தான். 14B அப்படின்னு ஒரு பஸ் வந்து வரதா சொன்னாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போய் பார்ப்போம். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு கொஞ்சம் லெஃப்டில் நடந்து போனோன்னா SBI பேங்க் வரும். அந்த பேங்க் ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் தாங்க ஈஷா யோகா மையத்துக்கு போகிற பேருந்துகள் வரும். பிரதர் வந்து ஹரிஷ் ட்ராவல் வித் ஹரிஷ்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய கோயில்கள், நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட இடங்களுக்குலாம் போயிட்டு வந்துட்டுருக்காரு. இவரும் நம்ம கூட இன்னைக்கு வராரு. ப்ரோ, உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பஸ்ஸு தாங்க 14D, இதில் தான் போகிறோம். வந்துட்டோங்க. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. செம்ம கிளைமேட்டாக இருக்குது பாருங்க. வாவ், இங்கே மலைக்கு மேலே பாருங்களேன், அங்கே மேகங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம அப்படியே இப்போது உள்ளே போகலாம். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம உள்ளே போனோம். ஈஷா யோகா மையம்னா ஆதியோகி தாங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஆதியோகியை தாண்டி ஈஷா யோகா மையத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்க்கணுன்னா இந்த சர்ப வாசலை கடந்து உள்ளே போனோங்க. இது தாங்க சர்ப வாசல். இது வழியாக தான் எல்லாருமே நம்ம உள்ளே வரணும். இங்கே வந்துட்டு அப்படியே நம்ம இப்படி போகணுங்க. நல்லா இங்கே பாக்கு மரம் சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம போவோம். நாங்கள் வந்தப்போ நல்ல மழை, 2 நாளுமே நல்ல மழைங்க. அதனால் நாங்கள் நேராக எங்களுக்கு அலாட் பண்ண ரூமுக்கு போயிட்டோம். இதுதாங்க நம்மளுடைய ரூம். நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த டேக் தராங்க. இந்த டேக் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக. இதை வந்து நம்ம கையிலே தான் வச்சுருக்கணுமா. இது அந்தந்த பாயிண்டில் எங்கேயா போகும்போது ஆக்சஸ் பண்ணும்போது இந்த இது வந்து முக்கியம். இங்கே வந்து தங்குறவங்க எல்லாருக்குமே இது தருவாங்க. ரூம் நீட்டாக நல்லா இருக்குது. இங்கே ஈஷா யோகா மையத்தில் நீங்களும் வந்து தங்கலாங்க. ஈஷா யோகா மையத்தோடைய வெப்சைட்டில் நீங்கள் இந்த ரூம்ஸை புக் பண்ணணும். சில ரூம்ஸ் அங்கே உள்ளவே இருக்குது, சிலது கொஞ்சம் தள்ளி இருக்குது. நாங்கள் இந்த தள்ளி இருந்த ரூமில் தாங்க இருந்தோம். இங்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கேருந்து வெள்ளியங்கிரி மலை ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பி ஈஷா யோகா மையத்துக்கு வந்தோம். இங்கே நம்மளை மாதிரியே நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கூடையும் ஒரு இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறமா ஒரு ஈஷா யோகா மையத்தை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்க கொடுத்தாங்க. அதன் பிறகு இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம ஈஷா யோகா மையத்தை தரோவாக சுற்றி பார்த்தோங்க.
நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த ஈஷா யோகா மையத்துடைய ஒரு முகமாக விளங்குற ஆதி யோகிங்க. இந்த ஆதி யோகி யாருன்னா சிவபெருமான் தாங்க. இந்த சிவபெருமான் இந்த ஆதி யோகி இந்த ஈஷா யோகா மையத்துக்கு மட்டும் ஒரு முகமாக அமையலைங்க, கோயம்புத்தூருக்கே ஒரு முகமாக அமைஞ்சிருக்காரு. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சிவபெருமானை இந்த ஆதி யோகியை வணங்குறதுக்காக இங்கே இந்த ஈஷா யோகா மையத்துக்கு வராங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக கலாச்சாரத்தில் யோகிகள் இந்த சிவபெருமானை கடவுளாக பார்க்காம ஆதி யோகியாக பார்க்குறாங்க. அதாவது முதல் யோகி, உலகில் தோன்றிய முதல் யோகி. அவர் 112 வழிமுறைகளை சப்த ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க. யோக வழிமுறைகள் அதை அந்த சப்த ரிஷிகள் பரப்புனாங்க உலகம் முழுக்க. இந்த யோக முறைகளை, இந்த ஒரு ஆன்மீக புரட்சியை பிரதிபலிக்கும் விதமாக இங்கே ஆதி யோகி சிலையை 112 அடிக்கு நிறுவியிருக்காங்க ஈஷா யோகா மையம். 2017ஆம் ஆண்டு நரேந்திர மோடி மகா சிவராத்திரி அன்று இந்த ஆதியோகியோடைய சிலையை திறந்து வச்சிருக்காருங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை இந்த சிலையை திறந்து வச்சதுனால இந்த சிலைக்கும் இந்த ஈஷா யோகா மையத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக அமைந்திருக்குங்க. இந்த ஒரு சிலையானது உலகின் மிகப்பெரிய பேர்ட் ஸ்டாச்சு, அதாவது தோல்ல இருந்து தலை வரைக்கும் இருக்கிற அந்த அமைப்பு, அந்த சிலைகளின் அமைப்பில் மிக உயரமான சிலையாக இந்த சிலை இருக்குங்க. இந்த ஆதி யோகியை பார்க்கறதுக்காக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஈஷா யோகா மையத்துக்கு வராங்கங்க. இந்த ஆதி யோகி இந்த தென் கைலாயம்னு அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி மலைக்கு பக்கத்தில் இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லணுங்க. அதன் பிறகு ஆதியோகிக்கு முன்னாடி யோகேஸ்வரர் இருக்காருங்க. யோகேஸ்வரர் சிவலிங்கம், அவருக்கு மேலே நாகங்கள் குடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னாடி சப்த ரிஷிகளும் இருக்காங்க. ஒரு முத்திரைகள் ஒரு யோக நிலையில் அவங்க இருக்காங்கங்க. இன்னொரு சிறப்பான விஷயமா ஆதியோகி கிட்ட பார்க்கப்படுறது என்னன்னா, இரவு நேரத்தில் நடக்கிற திவ்ய தரிசனம். கிட்டத்தட்ட ஒரு 6:45 7 மணி போல் இந்த திவ்ய தரிசனம் நடைபெறுதுங்க. லேசர் லைட் மூலயமா ஆதியோகி மேலே அடிக்கப்பட்டு ரொம்ப அருமையான காட்சியாக அது அமையுது. இந்த ஒரு திவ்ய தரிசனம் பார்க்கறதுக்காகவே கோயம்புத்தூர் வரணும்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த திவ்ய தரிசனம் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈஷா யோகா மையத்தில் ஆதியோகியை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுக்கு நம்ம இந்த சர்பவாசலை கடந்து உள்ளே போனோங்க. இங்கே வந்து நம்ம காலணிகளை கழட்டி விட்டுட்டு அப்படிக்கா போனால் சூரியகுண்ட் அப்படின்ற ஒரு இடம் வராங்க. அது ஆண்களுக்காக சக்தி ஊட்டப்பட்ட ஒரு குளிக்கும் ஒரு குளம். அதுக்குள்ளே 3 சிவலிங்கம், பாதரசத்தால் உருவான சிவலிங்கம் இருக்குது. இங்கே தாங்க சூரியகுண்ட், ஒரு பெரிய குளம். கோயில்களுக்குள்ள குளங்கள் இருக்கோங்க. ஆனால் இந்த ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற இந்த குளங்கள் ரொம்ப வித்தியாசமானது. இந்த குளமே ஒரு கோயில்னு சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சூரிய குண்டம், சந்திர குண்டம்னு 2 குளங்கள் இருக்குங்க. இதில் சூரிய குண்டம் ஆண்களுக்கானது, சந்திர குண்டம் பெண்களுக்கானது. இந்த குளத்துக்குள்ள பாதரசத்தினாலான சிவலிங்கம் இருக்குங்க. இதனால் இந்த குளம் சக்தியூட்டப்பட்டிருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தியான லிங்கத்துக்கு நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்தில் குளிச்சுட்டு போகிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
இந்த ஒரு குளம் நம்ம சக்தி நிலையை சீர்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. தியானலிங்கத்துக்குள்ளே போய் நம்ம இந்த தியானலிங்கத்தோட சக்தியை கிரகிக்க இந்த ஒரு குளியல் ரொம்ப முக்கியமானதுன்னு இங்கே நம்பப்படுதுங்க. இந்த சூரிய குண்டம் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்கங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அழகாக தியானலிங்கம் இருக்கிற இடம் தெரியுங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு நந்தி, அதுக்கு முன்னாடி ஒரு அழகான குளம், அந்த குளத்தை கடக்கிறதுக்கு ஒரு பாலம்னு ரொம்ப அழகாக இந்த இடத்துலேருந்து நமக்கு காட்சிகள் தெரியுங்க. இந்த ஈஷா யோகா மையத்தில் நாகங்களுடைய சிற்பங்கள், நாகங்கள் மாதிரியான அமைப்புகள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அதற்கான காரணம் நாகங்கள் அசைவில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதீத உணர்வோடு இருக்கோங்க, உணர்வு திறனோடு இருக்கும். இதனால் ஆன்மீகத்தில் நாகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதற்காக இந்த ஈஷா யோகா மையத்தில் நாகங்களுடைய சிற்பங்கள், நாகங்களை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். தியானலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற நந்தி ஒரு மிகப்பெரிய நந்திங்க. 15 அடி உயர உலோகத்தினாலான நந்தி. இந்த நந்தி முழுக்க மூலிகைகள், புனித சாம்பல்கள் கொண்டு நிரப்பப்பட்டிருக்குங்க. இந்த நந்தியே ரொம்ப அழகாக இருக்கும். நந்தி என்றது வரையறையற்ற காத்திருப்பின் அடையாளமாக கருதப்படுதுங்க. இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய விஷயமா நந்தி இருக்குன்னு நம்பப்படுதுங்க. அடுத்து நம்ம லிங்க பைரவியை தரிசனம் பண்ண போகிறோங்க. லிங்க பைரவியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே திரிமூர்த்திகளின் சிற்பங்கள் இருக்குது. இது சிவபெருமானுடைய 3 உள்நிலை பரிமாணங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியான சிற்பமாக இருக்குங்க. இதில் ருத்ரர், அரர், சதாசிவர் அப்படின்னு 3 முகங்கள் இருக்குது. அதில் ருத்ரர் மிக தீவிரமான நிலையில் இருக்கார், அரர் குழந்தை தன்மையோடு இருக்கார், தியான நிலையில் சதாசிவர் நடுவில் இருக்காருங்க. நம்ம லிங்க பைரவியை தரிசனம் பண்ண போறோங்க. இந்த லிங்க பைரவி பெண் தெய்வம்ங்க. லிங்க ரூபத்துல 8 அடியில 8 கரங்களோட இந்த அம்மன் இங்க இருக்காங்க. இவங்க இங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானலிங்கம் இங்க முக்தி தரத்துக்காக இருக்குங்க. ஆனா இந்த லிங்க பைரவி வாழ்வு, நல்வாழ்வு பெற இங்க இருக்காங்க. நிறைய கஷ்டங்கள் மக்களுக்கு இருக்கும். அந்த கஷ்டங்களை போக்குறதுக்காக இங்க இந்த லிங்க பைரவி இருக்காங்கங்க. இந்த லிங்க பைரவி உக்கிரமும் கருணையும் ஒரு சேர இருக்கிறதுனால பக்தர்களுடைய உடல்நிலை, பொருள்நிலை, முக்கியமாக ஆன்மீக நிலை, இது அனைத்தையும் அருள்வாங்க. பக்தர்களுக்கு கூட ஒரு துணையாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தியானலிங்கம், இந்த ஈஷா யோகா மையத்தோடைய ஒரு மையப்பகுதியாக இந்த தியானலிங்கம் இருக்குங்க. முக்கியமான இடம். இந்த ஒரு லிங்கமானது 7000 ஆண்டுகளில் தியானத்துக்காக உருவாக்கப்பட்ட முதல் லிங்கம், சக்தி வாய்ந்த லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லிங்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தியானம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட இந்த லிங்கத்து பக்கத்தில் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உக்காந்தா தியானம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு விதையாக அமையும். அதை பற்றி கொண்டு அவங்க தியானத்துக்குள்ளே போவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. அவங்க சொல்கிற மாதிரியே இந்த தியானலிங்கமும் அப்படி தாங்க இருக்குது. இங்கே தியானலிங்கத்துக்கு முன்னாடி தர்ம ஸ்தம்பம் இருக்குது. இதில் மதங்களுடைய சின்னங்கள் இருக்குது. அதை கடந்து உள்ளே போனோம்னா இங்கே நாயன்மார்களுடைய வரலாறு புடைப்பு சிற்பமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தியானலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போகலாங்க. தியானலிங்கம் இருக்கிற அந்த கூரை 2,50,000 செங்கற்கள் கொண்டு கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூரை. 700 டன் எடையுள்ள அந்த கூரை அங்கே இருக்குங்க. அதுக்கு கீழே தான் தியானலிங்கம் இருக்குது. இந்த தியானலிங்கத்துக்கு பக்கத்தில் உட்கார்றது, அந்த இடத்துல உட்கார்றதே ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாலே அவங்க சொல்கிற மாதிரி அந்த தியானத்தை நம்மளால் உணர முடியுங்க. அந்த மாதிரி தான் அந்த தியானலிங்கம் இருக்குது. நாங்கள் போனப்போ நாத ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் மூலயமா ஆராதனை பண்ணுற ஒரு வித்தியாசமான, நான் எங்கேயும் பார்க்காத ஒரு விஷயம் அங்கே நான் பார்த்தேங்க. அது நல்லா தான் இருந்தது. கிட்டார், அதுக்கப்புறமா இந்த பவுல் சொல்லுவாங்க, அந்த பவுலில் வைப்ரேஷன் வரும், அதெல்லாம் வச்சு அவங்க சுவாமிக்கு இந்த நாதத்தை ஆராதனையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் நான் வேற எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்க. அதுவும் கிட்டார் வச்சு அது ஒரு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஓக்கலாகவும் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். அவங்களும் ஃபாரினர்ஸ் தான், இதை பண்ணது எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். இந்த ஈஷா யோகா மையத்தில் ஆண், பெண், ஜாதி, மதம், நாடு, இனம்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் இங்கே தொண்டாற்றுறாங்க, கற்றுக்குறாங்க, இங்கே வாலண்டியர்ஸாக செயல்படுறாங்க. இங்கே லிங்கா பைரவிக்கு பெண்கள் தான் பூஜை செய்கிறாங்க. இந்த மாதவிடாய் அதெல்லாம் இங்கே கணக்கே கிடையாது. இந்த மாதிரி வேற்றுமை, வேறுபாடு அது எதுவுமே இல்லாத இடமா
மையமாக இந்த ஈஷா யோகா மையம் எனக்கு இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப பணிவாக எல்லாருமே கவனிச்சுக்கிட்டாங்க. வணக்கம் சொல்லி தான் வந்து வரவேற்பாங்க. நமஸ்காரம் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, விருந்தோம்பல் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளை ஸ்பெஷலாக கூப்பிட்டாங்க, நமக்கு தான் அப்படி அப்படின்னு இல்லைங்க. ஆனால் வர அனைவருக்குமே அவங்க நல்ல ஒரு உபசரிப்போட நல்ல மரியாதையோடு நடத்துனாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சிலர் வந்து அங்கே ஃபோட்டோகிராஃபிஸ் நாட் அலோடு உள்ள சிலர் எடுத்தால் கூட அவங்கக்கிட்ட வந்து நின்று கொஞ்சம் குனிஞ்சி வணங்கி இல்லை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த பண்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஒரு பண்பு எல்லா இடத்துலையும் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய ஸ்டோர் அங்கே தியானலிங்கத்துக்கு வலது பக்கத்தில் இருந்ததுங்க. நிறைய 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 ஈஷா சம்மந்தமான விஷயங்கள் இந்த ஒரு ஸ்டோரில் இருக்குது. இந்த ஸ்டோரே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஐட்டம்ஸ், நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. அதை நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட இங்கே வாங்கலாங்க. மோதிரங்கள், டாலர்ஸ், அதுக்கப்புறமா புக்ஸ், அதுக்கப்புறமா சாரீ, அதுக்கப்புறமா மண், இங்கே சாயில், அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள், இங்கே கார்டனுக்கு தேவையான பொருட்கள், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த ஈஷா யோகா மையத்தில் என்னென்னலாம் நடக்குது, இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது, இங்கே எப்படி எப்படி நடந்துக்கணும், இது எதற்காக உருவாக்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, அது அனைத்தையும் வந்து இந்த காணொலியில் விரிவாக பார்த்துருப்பீங்க. இங்கே நிறைய இடங்களுக்கு நம்ம போய் உங்ககிட்ட சுற்றி காமிச்சிருப்போம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஈஷா யோகா மையத்துக்கு நீங்கள் வரத்துக்கு இது ஒரு பெரிய கைடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.